தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். அருளன்பார்ந்த மீட்பர் இயேசு, அவனில் அனைவரின் ஒளியாவார். இறைவனின் மக்கள் அனைவருமே இனிது இன்னிசை பாடிடுக. இப்புவியில் உடலுடன் வாழ்ந்த இயேசு 30 ஆண்டுகள் முடிந்த பின்னர் அப்பழுக்கில்லா தமது திருமுழுக்கை தப்பாமல் அன்றே பெற விழைந்தார். திருமுழுக்கு இதனை அவருக்கு அளித்திட அருள் பெற்ற யோவான் அஞ்சினாரே. அகிலோர் பாவ கரைகள் அனைத்தும் அகற்றிட வல்லவர் அவர் என்றறிந்தார். தந்தையின் குரல் இதோ விண்ணின்று, என் மைந்தர் இவரே என்று ஒலிக்க, விண்ணக கொடைகளை அளிக்கும் ஆவியார் திண்ணிய ஆற்றலை பொழிந்து அருளினார். கிறிஸ்துவே, உம்மை இறைஞ்சுகின்றோம். எம்மை இன்றே காத்தருள்வீரே. எம்மனம் உம்மொழி பெற்றிடவே செம்மை வாழ்வு எமக்களிப்பீரே.
கிறிஸ்துவே வழியும் உண்மையும் நீரே, நிறை புகழ் உமக்கே உரித்தாகுக. அன்புடை தந்தையும் ஆவியாருமே, அறிவித்தனர் உம் அன்பை எமக்கே. ஆமென். இறை வேட்கை. இருளின் செயல்களை விட்டுவிட்டவன் இறைவனுக்காக காத்திருப்பானாக. முன்மொழி 1. படைவீரன் அரசனுக்கும் ஊழியன் தன் தலைவனுக்கும் யோவான் நம் மீட்பருக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்றார். யோர்தான் ஆற்றில் தண்ணீர் வியப்பில் ஆழ்ந்தது. புறா ஓர் அடையாளமாக தோன்றுகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று தந்தையின் குரல் ஒலிக்கின்றது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். படைவீரன் அரசனுக்கும் ஊழியன் தம் தலைவனுக்கும் யோவான் நம் மீட்பருக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்றார். யோர்தான் ஆற்றில் தண்ணீர் வியப்பில் ஆழ்ந்தது. புறா ஓர் அடையாளமாக தோன்றுகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று தந்தையின் குரல் ஒலிக்கின்றது. படைப்பனைத்தின் பாடல். முன்மொழி 2. கிறிஸ்து பூவுலகில் தோன்றிய போது நீரூற்றுகள் புனிதமடைந்தன. மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் மகிழ்வோடு நீரை முகந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய கிறிஸ்து படைப்பனைத்தையும் தூய்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுங்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளே, பனிமழையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கிலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசாரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர்வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து பூவுலகில் தோன்றிய போது நீரூற்றுகள் புனிதமடைந்தன. மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் மகிழ்வோடு நீரை முகந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய கிறிஸ்து படைப்பனைத்தையும் தூய்மைப்படுத்தியுள்ளார். புனிதரின் மகிழ்ச்சிப்பா. இறைவனின் புதிய மக்களாம் திருச்சபையின் உறுப்பினர் தம் அரசராம் கிறிஸ்துவில் அகமகிழ்வர். முன்மொழி 3. தூய ஆவியாலும் நெருப்பினாலும் மனித குலத்தின் பாவங்களை அழித்தீர். நாங்கள் உம்மை கடவுளாகவும் மீட்பராகவும் புகழ்ந்து வணங்குகிறோம். புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக.
தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்துக் கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய ஆவியாலும் நெருப்பினாலும் மனித குலத்தின் பாவங்களை அழித்தீர். நாங்கள் உம்மை கடவுளாகவும் மீட்பராகவும் புகழ்ந்து வணங்குகிறோம். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 61. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவியார் என்மேல் உள்ளார். ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இன்று நீர் வெளிப்படுத்தப்பட்டுள்ளீர். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார். உலகம் முழுவதும் தூய்மையடைகிறது. அவர் நமது பாவங்களின் கடனை தீர்க்கின்றார். நாம் அனைவரும் நீரினாலும் தூய ஆவியாராலும் தூய்மைப்படுத்தப்படுவோம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும்
வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார். உலகம் முழுவதும் தூய்மையடைகிறது. அவர் நமது பாவங்களின் கடனை தீர்க்கின்றார். நாம் அனைவரும் நீரினாலும் தூய ஆவியாராலும் தூய்மைப்படுத்தப்படுவோம். மன்றாட்டுகள். திருமுழுக்கு யோவான் கையால் திருமுழுக்கினை பெற தன்னையே தாழ்த்தி கொண்ட நம் மீட்பரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, நாங்கள் வாழ வேண்டிய முறையை நீர் எங்களுக்கு கற்பித்தீர். எங்களை எப்பொழுதும் ஒளிர்விக்க தயாராக இருக்கும் உம் ஒளிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உம் தொண்டரிடமிருந்து திருமுழுக்கு பெறும் அளவுக்கு நீர் உம்மை தாழ்த்தினீர். உம் மீட்பின் பணியில் நாங்கள் பங்கு பெற்று எங்களையே பிறருக்காக கையளிக்க உதவியருளும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உம் திருமுழுக்கு எங்களை தந்தையின் பிள்ளைகளாக்கியது. உம்மை தேடும் அனைவருக்கும் பிள்ளைகளாக்கும் தூய ஆவியாரை அளித்தருளும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். திருமுழுக்கினால் பாவ மன்னிப்பின் கதவை நீர் திறந்து விட்டீர். புதிய வாழ்வு பற்றிய உமது நற்செய்திக்கு எங்களை உயிருள்ள பணியாளர்களாக மாற்றியருளும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உமது திருமுழுக்கு எங்களுக்கு மூவொரு கடவுளை வெளிப்படுத்தியது. திருமுழுக்கினால் அரச குருத்துவத்தில் பங்கு பெற்றுள்ளோம் என்னும் உணர்வை கடவுளின் பிள்ளைகளாகிய எங்களில் புதுப்பித்தருளும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்து யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றபோது தூய ஆவி அவர் மேல் வந்தார். வானத்திலிருந்து என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று உம் குரல் பறைசாற்றியது. நீரினாலும் தூய ஆவியினாலும் சொந்தமாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம் அன்பில் என்றும் நிலைத்திருக்க செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.